Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது. எப்படி தடையை ரொம்ப சீக்கிரமே நீக்குவாங்கன்னு பார்க்குறேன். இல்லையா, அவங்க சொன்ன காரணங்கள் ரொம்ப வலுவாக இருக்கே, ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்கிறீங்க, ஒரு கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்ற பல ஒரு விமர்சனங்களை பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள். நம்ம எதுவும் விசாரிக்கவே வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஊழல் ஒரு புற்றுநோய் போலன்னு இதே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஊழல் அப்படிங்கிறது ஒரு புற்றுநோய் போல, அது உடனடியாக அழிக்கப்பட வேண்டியது, வேரோடு அழிக்கப்பட வேண்டியது இதே சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. எப்படி செய்கிறது? அப்போ ஒரு நபர் ஊழல் செஞ்சால் அவரை பிடிக்கலாம், ஒரு சிஸ்டமே ஊழல் மயப்பட்டிருந்தால் அப்போ டாஸ்மாகில் ஊழல் இருக்குங்கிற யாராவது மறுப்பாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மனிதர்களில் ஒருத்தர் மறுப்பாரான்னு சொல்லுங்கள் டாஸ்மாகில் ஊழல் இருக்குங்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அந்த கடையில் விற்கிறவர் எடுத்துகிட்டு போயிடுவார்னு நான் நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு கடையில் ஒரு நாளைக்கு சாதாரண 1000 பாட்டில் விற்கும். அப்போ தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் 4500 கடைகள் இருக்குது. இன்ட்டு 30 நாள், இன்ட்டு 365 நாள். ஜஸ்ட் இமேஜின் த வேல்யூ. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வம். இப்போ நம்ம தேனி பக்கம் எங்கேயோ பார்த்தோம், இப்போ ஒரு 4 நாள் முடிச்சு பார்த்தேன், அந்த விற்பனையாளர் ஒரு 50-60 பாட்டில் அவர் தனியாக உள்ளே வச்சு விற்றுட்டுருக்கிறார். அந்த சாதாரண ட்ரிவலராக குடிக்கிறவங்க கேட்குறான், இந்த பிராண்ட் இங்கே வராது அப்படின்னா, இது நான் வாங்கிட்டு வந்தேன். ஏதாவது கணக்கு இருக்கா, வழக்கு இருக்கா? அப்போ ஒரு சிஸ்டமே கரெக்டாக. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் திருச்சியை சேர்ந்த ஒரு பார்வனர் வீடியோ போட்டிருக்காரு. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் டிஎம்முக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன், ஜிஎம்முக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தேன், வீடியோ பப்ளிக்கில் போட்டிருக்காரு. வி ஆர் பப்ளிஷிங் இட். அநேகமாக நீங்கள் வீட்டு பொருட்களை உங்கள் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடக்கலையா? அப்போ இது என்ன செய்யுது? அப்போ திருச்சியில், தேனியில், மதுரையில் ஊராக 4500 சிஸ்டமே கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த டாஸ்மாக் எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த டாஸ்மாக் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த அரசியலை சொல்கிறது இல்லையா? எப்படி ஒட்டுமொத்த அரசு சொல்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? அப்போ டாஸ்மாக் நிறுவனம் அப்படி ஊழல் பண்ணணும். விற்பனை ஆகிற இடத்துல, ரீசேல் பண்ணுற இடத்துல, ஸ்டாக்கிஸ்ட் வைக்கிற இடத்துல, பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் மாறி நடக்குது. இன்டென்ட்டில் மாறி பேப்பர்ஸில் அப்போ போய் விசாரித்தா தானே தெரியும். ஊழல் நடக்குது, புகார் வந்திருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி கேஸ் சென்னை ஹைகோர்ட்டில் நடக்குது, அதே டாஸ்மாக் தொடர்பாக. அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் எஃப்ஐஆர்லாம் மூடக்கூடாது பார்த்துக்கங்கன்றாங்க. தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு டாஸ்மாகில் ஊழல் தொடர்பாக. நல்லா இங்கே வச்சுங்க. இடியும் சிபிஐயும் பின்னாடி வருது. எந்த எஃப்ஐஆரும் இல்லாமல் இடி வர முடியாது. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ரெக்வஸ்ட் இல்லாமல், ஆர்டர் இல்லாமல் சிபிஐ வர முடியாது. ஸோ இவங்க அந்த எஃப்ஐஆர் பேரில் தான் வர்றாங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். அமலாக்கத்துறை சொல்லுது, நாங்கள் அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேது. இன்னைக்கு என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? நாங்கள் எல்லா கேஸுக்கும் ஒத்துழைக்கணும், ஆனால் எஃப்ஐஆரை மூடிடக்கூடாதுன்றாங்க. அவங்க படங்கள் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி அது ஊழல் மூடிட்டாங்கன்னா எஃப்ஐஆரை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் டாஸ்மாக்கும் ஊழல் செய்கிறவர்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று கைவிடுதான் என்ன செய்ய முடியும்? அமலாக்க. அண்மை செய்தி. மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாக் விற்பனையாளராக பணிபுரிந்து வரும் மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறும் மாமூல் வசூல் குறித்து ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தனர். இதனால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி பணியிடை நீக்கம் செய்த டாஸ்மாக் மேலாளர் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக பணியில் இருந்த ராஜேஸ்வரியும், திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியில் இருந்த செல்வமும் இணைந்து டாஸ்மாக் கடைகளில் தினமும் 5000 ரூபாய் வசூல் செய்ததாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் சிரமத்திற்கு உள்ளாவதால் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் புகார் அளித்ததாகவும், அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இல்லாததாலேயே மனுதாரர்கள் பேட்டி அளித்தனர் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது விதிகளுக்கு எதிரானது என்றாலும் டாஸ்மாக் மேலாளர் ராஜேஸ்வரி பணிபுரிந்த துறைக்கே மீண்டும் அனுப்பப்பட்டதை பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது என்று நீதிபதி கூறினார். கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுபானத்தால் உயிரிழப்புகளை தடுக்கவே மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளது. ஆகையால் இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டார். ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிவதாக நீதிபதி கூறினார். டாஸ்மாக் துறை தனது தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி, டாஸ்மாக் விதிகளை மீறியதாக மனுதாரர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்து வழக்கை முடித்து வைத்தார்.